ஒரு விஷயம், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சனையும் பொறுக்க மாட்டேன் என்று சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க. ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவன் அவதூறான வார்த்தைகள் அல்லது ஒருவரை கெடுத்து பேசுகிற வார்த்தைகள், ஒருவர் முகத்திற்கு முன்பாக அல்ல முகத்திற்கு பின்பாக அவதூறு பரப்புகிறவங்க. அதாவது சில காரியங்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட போய் இப்படி உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், அது உண்மையா அல்லது தவறா, அல்லது அதனுடைய உண்மையின் ரகசியம் ஆழம் என்ன என்பதை விசாரிப்பது தான் சாலச் சிறந்தது. அவருடைய உட்கருத்து என்ன என்று சொல்லி. சிலர் சில காரியங்களை முழுசாக கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் கேட்டுட்டு அப்படியே போய் என்ன செய்வாங்கன்னா, இவங்களாகவே மீதி உள்ளதை ஜோடித்து ஒரு கதை உண்டு பண்ணி விட்டுருவாங்க. அது அப்படியே பற்றி பரவிட்டே சபை முழுவதுமாக, கிராமம் முழுவதுமாக அப்படி போயிட்டுருக்கும். இதுதான் அவதூறு பரப்புது. அதாவது ஒரு காரியம் தெரிந்துவிட்டு என்று சொன்னால் சந்தோஷப்படுவாங்க, எப்படி சங்கடப்பட மாட்டாங்க. ஒரு மனுஷனுடைய ஒரு விஷயம், ஒரு பலவீனமோ ஒரு காரியமோ தெரிந்துவிட்டு என்று சொன்னால் அதற்காக சந்தோஷப்படுகிற கூட்டம் தான் இன்னைக்கு எல்லா இடங்களும் இருக்குது. ஆனால் என்ன செய்யணும் தெரியுமா? அவங்களுக்கு காரியங்களை கேள்விப்பட்டு விட்டால் அவங்களுக்காக முதலாக ஜெபம் பண்ணிட்டு அவங்களை சந்தித்து, இப்படி உன்னை பற்றி ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன், மெய்தானா என்று கேட்டேன்னா அவன் அந்த காரியத்திற்கான மூலக்கூறுகள் எல்லாம் கரெக்டாக சொல்லுவான் அல்லது சொல்வார்கள். அப்பொழுதுதான் நீங்கள் புரிந்து கொள்வீங்க, ஐயோ இந்த காரியத்தை இவள் இப்படி எல்லாமே பரப்பிட்டிருக்காளேன்னு சொல்லி புரியும். உண்மைத்தன்மை தெரியாமல் ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது, நாம் பரப்பக்கூடாது. அதான் பாருங்க, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன் என்று சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ அவதூறுகள் பண்ணுகிறவன் அவதூறு பரப்புகிறான். இன்னைக்கு சபைகளில் மற்ற இடங்களில் எல்லா இடங்களிலும் இருக்கிற விஷயம் இதுதான். எனவே இதை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நேற்றைக்கும் சொன்னேன், நம்ம பேச்சுகள் எல்லாம் ரொம்ப கவனமாய் பேசணும். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளால தேவனுக்குள்ளால இருந்தால் தான் அந்த பேச்சு காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா தாழ்மையாக இருக்கும், ஞானமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் வாய்க்கு வந்ததுபடி நம்ம பேசுகிறோம், வாய்க்கு வந்தபடி சொல்லிடுவோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. 100% ஒரு உண்மையை நம்ம ஒரு மனுஷனிடத்திலிருந்து காரியத்தை அறிவதற்கு முன்பாக அதை பரப்பக்கூடாது. அறிந்தாலும் பரப்பக்கூடாது, அது வேறு விஷயம். அறிவதற்கு முன்பாக பரப்பக்கூடாது. அவைகள் நிச்சயம் நமக்கு வேதனை உண்டாக்கும். கர்த்தர் நம்மை சங்கரிப்பார் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சம் உள்ளவரையும் பொறுக்க மாட்டேன். மேட்டிமை கண்ணன் புரியுதா உங்களுக்கு? மேட்டிமை கண்ணனை என்ன செய்ய மாட்டேன்னா பொறுக்க மாட்டேன். பாருங்க, ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னது. அதாவது அந்த அம்மா ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் அந்த ஊழியக்காரர் நம்ம கப்ரியேல் அவர் அந்த கீபோர்டு வாசிக்கிறாரு மற்றும் பாடுறதுக்கு வெளிநாடுகள்லேருந்து வர்றாங்க, இசை அமைப்புகிறாங்க. ஒரு பெரிய ஒரு 5000க்கு மேலே பெரிய ஊழியக்காரங்கள்லாம் கூடுகிற ஒரு இடம். அந்த இடம் அதற்காக பயிற்சி நடக்குது. ஒரு என்னென்னா ஒரு பைபிள் காலேஜில் நடக்குது. அதற்கான ஒரு 7 நாளுக்கள் பாட்டு ப்ராக்டிஸ் நடக்குது. பிரபலமாக நடத்துகிற ஒரு காரியம். அதில் ஒரு அம்மா நல்ல பாடுற அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, மேட்டிமையாக அவங்கள தாறுமாறாக பேசி, இப்படியா பாடுறது, இப்படியா செய்யுது, இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட பயங்கரமான காரியங்களை சொல்லிக்கிட்டே வந்துருக்காங்க. இவங்களும் அதில் பொறுத்து இவங்க ரொம்ப சகிச்சு கொண்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து, ஏன்னா அவங்க பிரபலியமாக உலக பிரதிஷ்டப்பட்ட பெரிய பாடகி. அதனால் அவங்க ஆராதனை நடத்துகிற வீரங்க. எனவே அவங்க நடந்து கொண்ட விதம் ஒரு மேட்டிமையான ஒரு விதம். அவைகள் யாருக்கும் பிடிக்காம இருந்தாலும் அவங்களை கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயத்தினால கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறாங்க.
பாருங்கள், இப்படி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் முதல் நாள் அந்த தொடங்கிச்சு. அந்த அந்த கான்ஃபரன்ஸ் தொடங்கியது. அந்த அந்த அம்மா தான் பயங்கரமாக பெருமையாக பாடி அது அந்த ஆராதனை நடத்தினாங்க. இசை வாசிக்கிறவங்களெல்லாம் சாடினாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி சாடி எல்லாம் பண்ணாங்க. சரி, அப்படி பண்ணிட்டு படுத்தாங்க. அடுத்த நாள் அவங்க எந்திக்க முடியாது. காற்று தான் வருது, வாயிலிருந்து என்ன வரல, வார்த்தை வரல, ராகம் வரல, பாட்டு வரல. அந்த அம்மா வந்து அழுதாங்க, எனக்கு காற்று தான் வருது, ஒன்று வரல, என்னால் முடியாது. யாரை உதாசனம் பண்ணாங்களோ, யார் ஒன்றுக்கு அவன் சொன்னாங்கன்னோ அவன் தான் மீதி உள்ள 4 நாட்கள், அந்த 7 நாட்கள் ஆராதனைகள் நடத்தியிருக்கிறாங்க. நல்லா பாருங்கள், இது வந்து ஆண்டவர் மேட்டிமை கணனையும் பெருநெஞ்சனையும் பொறுக்க மாட்டேன் என்று சொல்றார். பார்த்தீங்களா? எனவே நம்ம எவ்வளோ தூரம் தாழ்மையாக இருக்கிறோமோ அந்த தெய்வ கிருபை நமக்கு தருவார். இந்த யாக்கோபு ஏசாக்கு முன்பாக 7 தரமாக நினைக்கிறேன் உளுந்து 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 வணங்கி 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 அவர் முன்பாக போனான்னு சொல்லி பார்க்குறேன். அது பயந்து பயப்படாமல் செய்தானோ ஒரு தாழ்மை அவனுக்குள்ளால் இருந்தது. தாழ்மை உள்ளவனை கர்த்தனை சில உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை மறந்துடக்கூடாது. எனவே இந்த காலை வேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நல்லா கவனிக்கணும். 2 விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். 3 விஷயத்தை. ஒன்று, ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவன், ரகசிய அவதூறுகளை பரப்புகிறவன், சங்கரிப்பார். புரிஞ்சுட்டா? எந்த காரியம் ரகசியமாக இருந்தாலும் அதை சொல்லக்கூடாது. ஒருவர் ஒரு காரியத்தை உங்களிடத்தை சொல்லியிருப்பாங்கன்னா அதை சொல்லக்கூடாது. அதை வைத்து இதயத்தில் வைத்து என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். ஒரு காரியங்களை உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொல்லுவாங்க, நம்பி சொல்லுவாங்க. சரி, இந்த அம்மாட்ட சொன்னால் நமக்காக ஜெபிப்பாங்க, இதை பரப்ப மாட்டாங்க, தூற்ற மாட்டாங்க, மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க, சொல்லி நம்பி சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை, ஒரு மகனை குறித்தோ ஒரு புருஷனை குறித்தோ காரியங்களை அழுது உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம். வேதனையாக இருக்குது. இவைகளுக்காக நீங்கள் நான் நினச்சி நல்லா ஜெபம் பண்ணணும். இந்த அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு, இந்த பையன் வேதனை கொடுத்துருக்குறான், அந்த புருஷன் வேதனை கொடுக்குறான், குடிகார புருஷன் வேதனை கொடுக்குறான். இதெல்லாம் நம்ம மற்றவங்கள்ட்ட போய் இப்படியாங்க கேட்டியா, அந்த அம்மா வந்து என்ன அழுதாங்க, வேதனை கொடுத்தாரு அந்த புருஷன், ஒன்றுக்கு ஆகாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இரண்டால் அவங்கள நம்பி அவங்களுக்கு காரியம் சொல்லுவோம். இது அவதூறு பரப்புறது. அவங்க என்ன செய்வாங்க, இன்னொருகிட்ட போய் கேட்டியா, இன்னும் இருக்க பையன் சரியில்லை, இந்த புருஷன் சரியில்லை, இந்த ஆள் சரியில்லை என்று சொல்லி இன்னொருகிட்ட சொல்லுவாங்க. இப்படியே போகிறவனை என்ன செய்வார, சங்கரிப்பார். அதனால் அது செய்யக்கூடாது. அவருக்காக ஜெபிக்கணும். அவங்களுக்காக நம்ம ஆலோசனை கொடுக்க வேண்டியது அவசியம். மேட்டிமையான காரியங்கள் நம்முடைய இதயத்தில் வரக்கூடாது, ஊழியத்தில் வரக்கூடாது. நம்ம தனிப்பட்ட வளர்த்து இயேசு அது விரும்புவது இல்லை. பெருநெஞ்சனை வெறுக்கிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். புரியுதா? ஏன்னா இப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இல்லாதபடி காத்துக்கொள்வது அவசியம். கர்த்தாவை யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்தலத்திலே வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார் சத்தியத்தை பேசியிருந்தானே, அவன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். பாருங்க, யார் வந்து பரலோகத்துக்கு போக முடியும்? இதை நான் 14 தவறாக சொல்லிட்டேன். 15வது வசனம், 15, 1, 2, 3 வசனம் அழகாக சொல்லுது. கர்த்தாவை யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்தலத்திலே வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறானே, அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும். ஒரு விஷயம் பாருங்க. 2வது, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சு எடுக்காமல் இருக்கிறான். பார்த்தீங்களா? இது நம்மகிட்ட இருக்கணும். பாருங்க, நல்லா புரிஞ்சுட்டேளா? தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். உன்னை நம்பி ஒரு வார்த்தை சொன்னால் திருப்பி சொல்லக்கூடாது. வார்த்தை சொல்லக்கூடாது, மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கணும். நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கணும். இப்போதையெல்லாம் அவன்தான் என்ன செய்வான், அவன்தான் அவருடைய கூடாரத்தில் தங்குவான், அது பரலோக ராஜ்யத்தில் போவான் என்பது தானே நல்ல வசனம். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ளால் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு விரும்புகிறார். அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளால் இருக்க வேண்டும். இதுதான் அதான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான காரியங்கள்.
நீதிமொழி 10வது அதிகாரம் 18ஆம் வசனம். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன். புறங்கூறுகிறவன் மதிகேடன். புறங்கூறுகிறது தான் சொன்னேன். மதிகேடனா இவ்வளவு கடினமான வார்த்தை பார்த்தீங்களா? புறங்கூறுகிறது, ஒரு ரகசியத்தை உடைக்கிறது, மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறது. அவன் மதிகெட்டவன் என்கிறது ஒரு கடுமையான சொல் தான். புறங்குற மதிகேடன் என்கிற வார்த்தை. நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பார்த்தீங்களா? பாருங்க, சங்கீதம் 10:4, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவெல்லாம் தேவன் இல்லை என்பதே. எனவே தேவன் இல்லை என்று சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து ஆராய்ந்து பார்க்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, மேட்டிமையான காரியத்தை குறித்து நீதிமொழி 30வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, வேறொரு சந்ததி யாரும் உண்டு, அவர்கள் கண்களில் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெறி உடையதாக இருக்கிறதுன்னு சொல்லப்படும். அப்போ பாருங்க, மேட்டிமை அல்லது பெருமைக்காரர்களை ஆண்டு என்ன செய்கிறாரு? வெறுக்கிறாரு. அவர்களை என்ன செய்கிறாரு? அவர்களை வெறுக்கிறார் என்று சொன்னால் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட சிந்தைகள் நமக்கு இல்லாதபடிக்கு நல்ல ஒரு சிந்தை உண்டாக வேண்டுமானால் தேவ சமூகத்தோடு கூட, தேவனோடு கூட உறவில் அதிகமாக இருந்தால் இப்படிப்பட்ட காரியம் நமக்கு வராது. இதெல்லாம் நம்ம விட்டு அகன்று போய்விடும். எனவே இந்த காலை வேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே நம்ம கவனிக்கணும். பாருங்க, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பு என்று சொன்னால் இந்த ரகசியங்கள் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அவதூறுகளை பரப்புகிறதை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். மேட்டிமை கணனையும் பெருநெஞ்சத்தையும் பொறுக்க மாட்டேன். மேட்டிமையான காரியங்கள் அல்லது பெருமையான விஷயங்களை நம்மை விட்டு அகற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த 3 காரியங்கள் நம்மை விட்டு நீங்கி போகும்னால் அவன்தான் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான். யார் தங்குவான்? அவன்தான். அவன்தான் என்ன செய்வான்? பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். இந்த சிந்தையோடு கூட இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.